சாஃப்டான ஜூசியான தமிழ் பன்னீர், பாலின் சுவை பன்னீரின் புரதத்துடன். தமிழ் பன்னீர் வரைக்கும் உங்க ஆண்களுக்கு அவங்க டெஸ்டோஸ்டிரான் நல்லா பீக்ல இருக்கும். டெஸ்டோஸ்டிரான் நல்லா இருக்க வரைக்கும் இட் ரியலி டசன்ட் மேட்டர், பிகாஸ் அது நம்மளோட பாடி ஃபங்க்ஷன்ஸ் ஆம்பிளிஃபை பண்ணும். டெஸ்டோஸ்டிரான் 40 வயசுல டெஸ்டோஸ்டிரான் இறங்க ஆரம்பிக்கும். 45 வயசுல 45 வயசுல யாரு என்ன டயட் எடுத்து மசில் மாஸ் வச்சிருக்காங்கன்னு பார்த்து அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. 33, 34 is not a big challenge for somebody's job is to stay fit. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? Extreme diets can also work if they are scientifically planned. There are many vegans who are very healthy. There are many carnivores who are super healthy, who eat only meat. Carnivore MD பாருங்க 6 pack வச்சிருக்காரு. அதே மாதிரி அதே ஷேப்ல நிறைய வீகன்ஸும் இருக்காங்க. ஆனா மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா இது ஒரு 5%, இது ஒரு 5%. மெஜாரிட்டி ஆஃப் தோஸ் who are fit examples are balanced diet people. But it excites us, right? Extremism excites human beings. You know why? Dostoevskyன்னு ஒரு ஆத்தர் இருக்காரு. He writes, if you give a human being everything he or she wants, அவங்களுக்கு என்னென்ன தேவையோ, உங்களுக்கு என்ன வீடு வேணுமா இந்த வீடு, கார் வேணுமா இந்த கார், இந்த பார்ட்னர் வேணுமா இந்த பார்ட்னர், சாப்பாடு வேணுமா சாப்பாடு, காசு வேணுமா காசு, நீ ஜஸ்ட் தூங்கி நெட்ஃபிளிக்ஸ் பார்த்துட்டு ரிலாக்ஸா இரு தம்பி தங்கச்சின்னு சொன்னா என்ன தரம் பண்ணுவோம்? 2 நாள்ல இருக்கிறதெல்லாம் பிச்சு உடைச்சு போட்டுருவோமா. பிகாஸ் we love adventure. Okay. We love adventure. So human beings are attracted to extremes. That's why you're asking me about vegan diet. You're asking me about carnivore diet. Because the ones who succeed without making a noise, we don't want to look at them. It's 90% of those who have a 6-pack have a balanced diet. Those who are athletes have a balanced diet. Why aren't we talking about them? Because we love extremes. We love adventure. Okay, well, new insights எனக்குமே. But now talking about this tea, coffee, இப்போ பயங்கர இதில் என்ன இருக்குன்னா, இல்லை டெய்லி நீங்கள் இவ்வளோ டீ குடிக்கூடாது, இவ்வளோ காஃபி குடிக்கக்கூடாது, பிளாக் காஃபி, மில்க் காஃபி, இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது டாக்டர். ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ டீ குடிக்கலாம்? நான் ஒன்று சொல்கிறேன். ஸோ பிளாக் காஃபி குடிக்கணும். நம்ம காஃபிலேருந்து ஆரம்பிக்கலாம். பிளாக் காஃபி குடிக்கிறீங்கன்னா யூ கேன் கோ அப் டு 300 to 400 mg ஆஃப் கெஃபைன். அப்படின்னா 4 strong glasses of coffee. டீனா அதே மாதிரி தான். பட் ஸ்டில் பிஃபோர் ஆல் திஸ் பிஃபோர் 2 PM 2 PMக்கு மேலே நீங்கள் என்ன கஃபீன் எடுத்தாலும் இட் அஃபெக்ட்ஸ் தி குவாலிட்டி ஆஃப் யுவர் ஸ்லீப். யூ மைட் நாட் நோ இட், பட் அந்த டீப் ஸ்லீப் ஷாலோ ஸ்லீப்பில் ரேஷியோ மாறும். ஸோ த நெக்ஸ்ட் டே யூல் ஃபீல் டயர்ட். ஆனால் காஃபி ஃபேன்ஸ், ஐ எம் அ பிக் காஃபி ஃபேன். நான் யூரோப்பில் என்னோட ஃபெலோஷிப்பில் இருக்கும்போது தூங்க முடியாது, அதனால ஒரு நாளைக்கு 16 கிளாஸ் எல்லாம் குடிச்சிருக்கேன். ஸோ ஐ ஸ்டில் ஹேவ் தட் அடிக்ஷன். 10 வருஷம் ஆயிடுச்சு ஆனாலும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா 12 மணிக்கு மேலே காஃபிலேயே டீகேஃபினேட்டட் காஃபி இருக்கு. இது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, காஃபியில் சாதா காஃபி எடுத்தீங்கன்னா 2 சப்ஸ்டன்சஸ் இருக்குது. ஒன்று கஃபீன், ஒன்று சப்ஸ்டன்ஸ் பி. இந்த சப்ஸ்டன்ஸ் பீன்றது என்ன பண்ணுதுன்னா கஃபீனோட சேர்ந்து ஆப்பிடைட்டை சப்ரஸ் பண்ணும். கஃபீன் நம்மளை அவேக்கா வைக்கும். டீகேஃபினேட்டட் காஃபில இந்த கஃபீன் எடுத்துடுறோம். ஸோ ஆப்பிடைட் சப்ரசன்ட் மட்டும்தான் இருக்கு, கஃபீன் இல்லை. ஸோ 2 மணிக்கு மேல நீங்க டீகேஃபினேட்டட் காஃபி எடுத்தீங்கன்னா தூக்கமும் வரும், பசியும் இறங்கும். வெல் ஓகே. அதே மாதிரி இப்போ இந்த பிளாக் காஃபி ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு குடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி குடிக்கலாமா? காஃபி நீங்க குடிக்கிறது தூங்கி ஏஞ்சி 90 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுக்கலாம். அதான் பெட்டர். ஆனா நீங்க ஒர்க் அவுட் பண்ண போறீங்கன்னா காஃபி இஸ் நாட் அ பேட் ஐடியா, பிகாஸ் யூ கேன் பர்ன் தட் எனர்ஜி அவுட். ஸோ அது கூட ஏஞ்ச உடனே காஃபி எடுத்துட்டு இமீடியட்டா ஒர்க் அவுட்டுக்கு போகாதீங்க. அண்ட் ஆல்சோ ஏஞ்சி 1 மணி நேரத்துக்கு ஒர்க் அவுட்டுக்கு போகாதீங்க யாரும். இல்லைன்னா நீங்க பண்ணீங்கன்னா நல்லா வார்ம் அப் பண்ணும். பிகாஸ் இன்ஜுரிஸ் ஆர் ஹையர் வென் யூ ஒர்க் அவுட் இன் த மார்னிங் தென் இன் த ஈவினிங். ஸோ ஏஞ்ச உடனே நிறைய பேர் என்ன திரும்ப ஏஞ்ச உடனே அப்படியே பல்ல விளக்கிட்டு ஷூஸை போட்டு ஒர்க் அவுட் போயிடுவாங்க. தட்ஸ் அ வெரி பேட் ஐடியா. ஏஞ்ச உடனே மேக் ஷுவர் தட் யூ வார்ம்ட் அப் இனஃப். ஏன்னா 8 மணி நேரத்துக்கு கை கால் ஆட்டாம தூங்கிட்டு இருக்கீங்க. சடனா போய் வார்ம் அப் ஒரு 15 நிமிஷம் நீங்க வார்ம் அப்க்கு தரணும். பண்ணிட்டு தான் எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லைன்னா இன்ஜுரிஸ் வரும். ஸோ the main point, coffee 60 to 90 minutes after waking up, then exercising is okay.
அண்ட் 60 நிமிஷம் தூங்கி ஏஞ்சிட்டு வார்ம் அப்க்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணாரு. இப்போ ஜென்ரலா வந்து நான் நிறைய பேர் வந்து என்கிட்ட சொன்னது என்ன, நான் ஒல்லியா இருக்கேன் ஆனா தொப்பை மட்டும் பயங்கரமா இருக்கு. நிறைய பேர் உங்ககிட்ட சொன்னாங்களா இல்ல நீங்க கவனிச்சீங்களா? ஐயோ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இல்ல யாராவது வந்து சொல்லுவாங்களா கிட்ட, நான் ஒல்லியா தான் இருக்கேன் தொப்பை மட்டும் பெருசா இருக்குட்டு, நான் கவனிச்சிருக்கேன் வேண்டா நீங்க சொல்ல இல்ல நான் ஃபீல் பண்றேன் இல்ல. டாக்டர் கமிங் டு தி क्वेश्चन, ஒல்லியா இருப்பாங்க ஆனா வந்து தொப்பை மட்டும் இருக்கும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து எப்படி நம்ம டயட் சேஞ்ச் பண்ணலாம்? சோ இப்போ ஒல்லியா இருக்கிறது குண்டா இருக்கிறது வந்து நம்ம அகைன் ஹியூமன் பீயிங்ஸ் ரொம்ப விஷுவல் கிரீச்சர்ஸ்ன்றதுனால தோலை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம்னு நம்ம நினைக்கிறோம். தோல் ஒரு வேற ஷேப்ல மஸ்குலர் ஷேப்ல இல்லைன்னா அவங்க குண்டு, அவங்க பார்க்கறதுக்கு ஒரு சைஸ்ல இருந்தாங்கன்னா அவங்க ஒல்லின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். பட் தட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் லைஸ் எவர் டோல்ட் டு ஹியூமன் பீயிங்ஸ். நம்ம எவ்வளோ குண்டு எவ்வளோ ஒல்லின்னு நம்ம தோலை உரிச்சு உள்ள பார்த்தா தான் தெரியும். இட்ஸ் கால்ட் பாடி காம்போசிஷன். ஸோ நீங்க 60 கிலோ மட்டும் இருக்கலாம், ஆனா அந்த 60 கிலோல 50% ஃபேட்டா இருந்தா யூ ஆர் ஸ்டில் ஃபேட். நீங்க 150 கிலோ இருக்கலாம், அதுல 80% மசிலா இருந்தா யூ ஆர் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஹியூமன் இன் த வேர்ல்டு. ஸோ இந்த வெயிட்டை பத்தி அப்போ காலையில ஏஞ்சி வெயிங் ஸ்கேல் எடுக்கிறது முக்கியமே கிடையாது. நான் எல்லாரும் ஸோ இதை நீங்க எப்படி பார்க்கணும்னா இந்த வெயிட் அகைன் நான் சொல்றேனே, சம்திங் விச் இஸ் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள் வி வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன். எது நம்மளுக்கு டப்புன்னு புரியுதோ, எல்லாருக்கும் 84 கிலோனா ஓகே 84 கிலோ, அதனால அது முக்கியம், வெயிட்டை கம்மி பண்ணலாம். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா என் பாடி காம்போசிஷன் என்ன, நான் ஒல்லியா இருக்கேன் எவ்வளோ என்னால ஓட முடியுது, 2 கிலோமீட்டர் என்னால மூச்சு வாங்காம ஓட முடியுதா? ஒல்லியா இருக்கிறதுக்கு அதுதான் பெனிஃபிட். ஒல்லியா இருக்குதுன்னா கார்டியோவாஸ்குலர் எண்டூரன்ஸ். ஏன் ஒல்லியா இருக்கவங்க சைன் ஆஃப் ஹெல்த்னு நினைப்பாங்கன்னா, மேரத்தான் ரன்னர்ஸ் அந்த காலத்துல வெயிட் லிஃப்டிங் ஒரு பெரிய பெரிய ஸ்போர்ட், ஃபைட்டிங் ஒரு ஸ்போர்ட், மேரத்தான் ஒரு ஸ்போர்ட். ஸோ அதனால தான் நல்ல இந்த பாடி பில்டர்ஸா இருக்கவங்கள நல்ல ஃபிட்னு நினைப்பாங்க, சண்டை போடுறவங்கள ஃபிட்னு நினைப்பாங்க. ஒல்லியா இருக்கவங்க எதுக்கு ஃபிட்னா, ஓடுறவங்க எல்லாம் ஒல்லியா என்டியூரன்ஸ்ல இருப்பாங்க. சரியா? அதனாலதான் இந்த கான்செப்டே வந்துச்சு. ஆனா நீங்க அந்த எக்ஸசைஸ் ஓடாம ஒல்லியா இருக்கிறதுல ஒரு பெனிஃபிட்டே இல்லை. ஏன்னா உங்களுக்கு என்டியூரன்ஸ் இல்லை, யூ ஆர் ஜஸ்ட் ஸ்கின்னி அண்ட் யூ ஆர் லோ வெயிட். அண்ட் உங்க உடம்பு எடுத்தா அந்த 60 கிலோல 50 கிலோ தான் லீன் மாஸ் இருந்துச்சுன்னா தென் யூ ஆர் எக்ஸ்ட்ரீம்லி அன்ஹெல்தி பர்சன். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் மசில் மாஸ். ஏன்னு சொல்றேன், fat cells do not have mitochondria. நீங்க எல்லாம் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, அப்படியே 6th கிளாஸ் 7th கிளாஸ்ல வரும். அந்த செல் ஒரு பேர் மாதிரி இருக்கும், அத நடுவுல அறுத்து ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா ஜிக்ஸாகா ஒரு கிரெயின்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு கிரெயின்ல ஜிக்ஸாகா வரும், அதுதான் மைட்டோகாண்ட்ரியா, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். சோ நம்மளோட ஃபங்க்ஷனல் செல்ஸ், மசில்ஸ், நர்வ்ஸ், போன்ஸ்ல எல்லாம் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். ஸோ நம்ம சாப்பிட்றோம்ல ஃபுட்டு, அதுல இருக்க எனர்ஜி போய் இந்த செல்ஸ்ல இருக்க மைட்டோகாண்ட்ரியா ஏடிபியா மாத்தி அதை ஒரு செல்ல வேலை செய்ய வச்சு நம்மள உயிர் வாழ வைக்குது. ஃபேட்ல மைட்டோகாண்ட்ரியா கிடையாது. ஸோ இட் ஒன்லி ஸ்டோர்ஸ், ஸோ இட்ஸ் ஒன்லி ஸ்டோரேஜ். ஸோ நம்மளுக்கு 18% ஸ்டோரேஜ் இருந்தா போதும். ஏன்னா ஆர்கன்ஸை சுத்தி கொஞ்சம் ப்ரொடெக்ஷன், ஹார்மோன்ஸ் ஓட ப்ரொடக்ஷனுக்கு, இன்சுலேஷனுக்கு, அண்ட் ஓகே ஒரு பை சான்ஸ் ஒரு 2 நாளைக்கு நம்ம சாப்பாடு கிடைக்காத மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு எனர்ஜிக்கு சரியா 18% 20% போதும். ஆனா நான் இந்த வருஷத்துல டோட்டலா நான் நிறைய பேஷண்ட் ஒரு வாரத்துல I have only seen 5 or 6 people with less than 25% body fat. That obesity is that much prevalent. ஸோ அதனால ஒல்லியா இருக்கிறோம் வெயிட்டை கன்சிடரே பண்ணாதீங்க மேடம். பாடி மசில் மாஸ், போன் மாஸ் எப்படி இருக்கு, மசில் மாஸ் எப்படி இருக்கு. ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் சொல்லிட்டா, ஹியூமன் பீயிங்ஸ்க்கு என்ன பேசிக் ஸ்கில் தெரியுமா தேவை உயிரோட இருக்கிறதுக்கு? நம்மளுக்கு பிடிக்காத விஷயத்த நம்ம கிட்ட இருந்து தள்ளுற அளவுக்கு பவர் இருக்கணும், பிடிச்ச விஷயத்த நம்ம கிட்ட இழுத்துக்கிற அளவுக்கு பவர் இருக்கணும். இது ரெண்டும் பண்ணும்போது கீழே விழக்கூடாது. இதை பண்ண முடிஞ்சா நம்மள சாகடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு யூ ஹாவ் டு எக்ஸசைஸ். புரியுதா? the simplicity of our requirement. இது நம்மளால யார் இது சூப்பரா பண்றாங்களோ அவங்கள நீங்க தொடவே முடியாது. ஈஸியா சொல்றது கேட்கறதுக்குமே ஈஸியா இருக்கு, அது பண்ணும்போது தான் அதோட கஷ்டம் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய பேர் டிசிப்ளினை கஷ்டம்னு நம்ம நினைச்சுக்கிறோம்.
ஸோ நான் எப்போவுமே இப்போ எஸ்பெஷலி ஐ கன்சிடர் யூ அ யங்ஸ்டர். யங்ஸ்டர்ஸ் வந்து ஹார்ட் திங்ஸை என்னன்னு தெரியுமா, அது டிசிப்ளின் இருந்தா ஈஸியா பண்ண முடிஞ்ச விஷயத்த நீங்க ஹார்டுன்றீங்க. அதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, I have to teach all of you about discipline. Discipline is understanding that circumstances don't change your responsibility. இது எனக்கு தமிழ்ல சொல்ற அளவுக்கு எனக்கு தமிழ் தெரியாது. உங்க சிச்சுவேஷன் என்னவோ அந்த சிச்சுவேஷன்ல உங்களை எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்களோ அது நீங்க வாழ்க்கையில என்ன பண்ணணும்னு உங்களுக்கு இருக்கோ அது பண்றதோட குவாலிட்டியோ குவான்டிட்டியோ இல்ல டைமையோ மாத்தக்கூடாது. I didn't sleep yesterday so I won't exercise is not the excuse of a disciplined person. 100%. So discipline நம்மளுக்கு இல்ல, ஒரு விஷயத்தை நம்ம ரெப்படிட்டிவா பண்ணலன்னா it becomes hard. It's actually not hard, it's just that we are indisciplined. ரீசெண்டா எங்கேயோ படிச்சேன், பழைய சாதம் சாப்பிட்டா வெயிட் போடும், இல்ல ஒரு சைடு வந்து பழைய சாதம் உடம்புக்கு நல்லது, நம்ம இப்ப யாரும் அதை சாப்பிடுறது இல்ல அப்படின்ற மாதிரி. சோ இந்த பழைய சாதத்துக்கு பின்னாடி இருக்கு பழைய சாதம் இஸ் லைக், எனக்கு கேட்டீங்கன்னா பழைய சாதத்தை பத்தி நம்ம எல்லாம் மறந்துட்டோம். நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் திரும்பி சொல்லுவேன். பழைய சாதத்தில் இருக்க பெனிஃபிட்ஸ், ஸோ நிறைய பேர் இது என்கிட்ட கேட்டிருக்காங்க, சர்க்கரைக்கு சாப்பிடலாமா? டெஃபினட்டா சாப்பிடலாம். ஏன்னா எந்த சாதத்தையும் நீங்க தண்ணியில சோக் பண்ணி வைக்கும் போது என்ன ஆகும்னா அது ஒரு சேஞ்ச், கிறிஸ்டலைசேஷன் ஆகும். கிறிஸ்டலைசேஷன்னா அந்த ரைஸை சுத்தி ஜெலாட்டின் கொஞ்சம் ஃபார்ம் ஆகும். அது என்ன பண்ணும்னா ரைஸை அப்சார்ப் ஆக விடாது. ஸோ நீங்க சாதா ரைஸ் நல்லா சூடு ரைஸ் பண்ணி அப்படியே அந்த பவுன்ல எடுத்துட்டு வந்து வைக்கிறோம்ல, அந்த ரைஸ் அப்படியே கப கபன்னு புகை வருது, அதுல நெய் போட்டு பொடி போட்டு சாம்பார் போட்டு நம்ம சாப்பிட்றோம்ல, அது அப்படியே 20 நிமிஷத்துல டைஜஸ்ட் ஆயிரும். ஏன்னா ஃப்ரெஷ்லி பாயில்ட் ரைஸ்ல ரேப்பிட்லி டைஜஸ்டிங் ஸ்டார்ச், விரைவாய் செரிக்கும் சர்க்கரைகள் அதிகம். அதே ரைஸை ஃபர்மெண்ட் பண்றீங்கன்னா அந்த சீக்கிரமா டைஜஸ்ட் ஆறது 80% ரெசிஸ்டன்ட் இல்லைன்னா லேட் டைஜஸ்டிங் ஸ்டார்ச் ஆயிருது. ஸோ பழைய சோறை டைஜஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு 3 மணி நேரம் ஆகும். ஸோ இதுல சக்கரை உங்களுக்கு பட்டுன்னு ஏறும், இதுல ஏறாது. ரெண்டாவது, பழைய சோறு ஒரு ஃபர்மெண்டட் ஃபுட் அப்படின்னா அதுல உள்ள பாக்டீரியா போகுது. ஸோ அந்த பாக்டீரியாவை நம்ம சமைக்காம சாப்பிட்றோம்ல, ஸோ அந்த எல்லா பாக்டீரியாவும் நல்லா நம்ம வயிற்றுக்குள்ள போய் அது நம்மளுக்கு நல்ல பாக்டீரியா இன்டெஸ்டைன்ல கொடுக்கும். ஸோ இம்யூனிட்டிக்கும் பெட்டர். மூணாவது விஷயம் பழைய சோறை பத்தி என்னன்னா, லைக் எனி ஃபர்மெண்டட் ஃபுட், நிறைய பேர் என்கிட்ட நான் பழைய சோறு நான் சாப்பிட்டு எனக்கு சளி வந்துருச்சுன்னு. ஸோ பழைய சோறும் கெட்டு போகலாம். ஸோ நீங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல அதை நீங்க ஃபர்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுல நல்ல ஆர்கானிசம்ஸோட சேர்ந்து இன்ஃபெக்ஷன் கொடுக்குற ஆர்கானிசம்ஸும் வரலாம். ஸோ இதுல பழைய சோறோட ப்ராப்ளமா இல்ல செய்யறவங்களோட ப்ராப்ளமா? பழைய சோறு ஓகே, நம்ம அதை தப்பா பண்ணிட்டு அதை தப்பா கன்சியூம் பண்ணிட்டு நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வருது, அதை அவாய்ட் பண்ணும். பழைய சோறு இஸ் ரிசர்ச் கூட நிறைய இருக்குங்க. இட்ஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் ஃபுட். குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி ஐ திங்க் யூ ஹேவ் டு கிவ் பழைய சோறு. சாஃப்டான ஜூசியான தமிழ் பன்னீர், பாலின் சுவை பன்னீரின் புரதத்துடன். தமிழ் பன்னீர்.